தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் 11 வயது சிறுமி பாலியல் வல்லுறவு, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளின் வானிலை தொடர்பில் வெளியான தகவல். யாழ் மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என்று எதிர்வு கூறல். ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. திருகோணமலை மாவட்டத்துக்கு சிவப்பெச்சரிக்கை, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிப்பு. பெண்களை கர்ப்பமாக்கினால் 10 லட்சம் ரூபாய், குறுக்கு வழியில் குபேரராக ஆசைப்பட்டு ஏமாந்த பலர். தொடர்பின விரிவான செய்திகள். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை கர்ப்பமாக்கினால் 10 லட்சம் ரூபாய் வரை சன்மானம் வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்து பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட குழு ஒன்றை பீகார் மாநில சைபர் குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாக கவர்ச்சியான விளம்பரங்களை பரப்பி இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கையில், பெண்களை கர்ப்பமாக்கினால் 10 லட்சம் ரூபாய், முயற்சி தோல்வியடைந்தால் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஆண்களை இவர்கள் ஈர்த்துள்ளதோடு இதற்காக சில விளம்பர அழகிகளின் புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளனர். மோசடி கும்பலிடம் சிக்கியோரிடம் பதிவு கட்டணம் மற்றும் தங்கும் விடுதி கட்டணங்கள் என்று கூறி ஆரம்பத்தில் பெரும் தொகையை வசூலித்துள்ளனர். பணம் செலுத்திய பின்னர் பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி இந்த குழு தொடர்ந்து பணம் பறித்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதால் வளிமண்டலவியல் திணைக்களம் அது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது. இது நண்பகல் வேளை திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்திலும் புத்தளம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கலமழை பெய்யக்கூடும். குருநாகல், புலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பலமுறை மழை பெய்யக்கூடும். மாலை அல்லது இரவு வேளைகளில் மற்ற இடங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் வடக்கு மாகாணத்தில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, ரத்தினபுரி, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை, பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் வடக்கு மாகாணத்தில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான தற்போது அவருக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் மேலும் தெரிவிக்கையில், பிரதமர் என்கின்ற ரீதியிலும் அவரின் கட்சியின் ஒரு முக்கியஸ்தர் என்ற வகையிலும் கல்வி அமைச்சர் என்கின்ற ரீதியிலும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுடன் எமது அமைப்புக்கும் எனக்கு மிக முக்கியமான தீர்க்கமான கொள்கை முரண்கள் இருக்கின்ற போதிலும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தன்னுடைய முகநூல் பக்க பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்த குற்றவாளி ஒருவருக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுக்குட்பட்ட சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வல்லுறவு செய்ததாக அதே இடத்தைச் சேர்ந்த 33 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பின்னர் சந்தேக நபரை பி அறிக்கை மூலம் வவுனியா நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது. தொடர்ந்து 2023 டிசம்பர் 22ஆம் தேதி பாலியல் வன்புணர்வு புரிந்ததாக சந்தேக நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு
முன்னிலைப்படுத்தப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து சந்தேக நபரான வவுனியா விநாயகபுரம் பகுதியில் வசித்து வந்த 33 வயது நபர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கு தீர்ப்புக்காக நேற்று திகதியிடப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பை வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதி மற்றும் பெரியகடை வீதி இணையும் சந்தையில் வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 4 பேரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 மொத்தம் 6 பேர் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவுகின்ற தாளமுக்கம் காரணமாக திருகோணமலை மாவட்டத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாளமுக்கம் காரணமாக மூதூர் பிரதேசத்தின் கரையோர பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கடல் அலையினுடைய கடும் வீரியத்தின் காரணமாக கரையோரங்களில் அமைந்திருந்த மீன்வாடிகள் மற்றும் கருவாடு உலர்த்த பயன்படுத்தப்பட்ட தட்டிகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடலரிப்பின் காரணமாக கரையோரத்தில் இருந்த மரங்கள் வேறு காய்ந்து கடலுக்குள் விழுந்துள்ளன. எனவே மறு அறிவித்தல் வழங்கப்படுகின்ற வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மீனவர்கள் தங்களின் படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு உயர்த்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் இது ஒவ்வொரு வருடமும் இதேபோன்று இடம்பெற்று வருவதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பியகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெமுனு மாவட்ட பகுதியில் வாடகை அறையொன்றில் தங்கியிருந்த நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் பியகமை பகுதியில் வாடகை அடிப்படையில் தங்கியிருந்துள்ளார். அவர் தங்கியிருந்த அறைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரின் முச்சக்கர வண்டி தீப்பற்றி எறிவதைக் கண்டு அவர் அறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். இதன்பொழுது முகத்தை மூடியவாறு வந்த இருவர் கூர்மையான ஆயுதங்களால் அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அவரின் சடலம் முல்லேரியா வைத்தியசாலையின் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையை செய்த சந்தேக நபர்களோ அல்லது கொலைக்கான காரணமோ இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பியகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையின் 3வது மாடியிலிருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எல்பிட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக பற்றுச்சீட்டு வாங்கிய ஒருவரே இவ்வாறு விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பற்றுச்சீட்டு வாங்கிய நபர் வீட்டுக்கு செல்லாமல் வைத்தியசாலையின் 3வது மாடியிலிருந்து குதித்தாரா அல்லது தவறி விழுந்தாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரந்தனிய கிரிபெட்டே பகுதியைச் சேர்ந்த 81 வயதுடைய ஆணொருவர் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்பிட்டிய காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.